இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம தியானிக்க போற இந்த ஒரு வேதவசனம் நம்ம விசுவாச பயணத்தோட அஸ்திபாரத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, தம்முடைய குமாரனோட, அதாவது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ஒரு நெருங்கிய உறவுல ஒரு ஐக்கியத்துல இருக்கிறதுக்காக தேவன் நம்மள அழைச்சிருக்காரு. அது மட்டுமில்ல, அப்படி அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்களே, இந்த அழைப்பு எவ்வளவு ஒரு ஆழமான விஷயம். சரி, இந்த வார்த்தைகள் யாருக்கு எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அதுதான் இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இது எந்த தப்பும் செய்யாத ரொம்ப பரிசுத்தமா வாழ்ந்த ஒரு சபைக்காக எழுதப்படல. இதுக்கு நேர்மாறா பலவிதமான பிரச்சனைகளால நிறைஞ்சிருந்த ஒரு சபைக்கு தான் பவுல் இந்த உறுதியான வார்த்தையை கொடுக்கறாரு. பாருங்களேன், அந்த சபையில என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு. அவங்களுக்குள்ள பிரிவினைகள், ஒழுக்கக்கேடான காரியங்கள், விக்கிரக ஆராதனை பத்தின சில குழப்பங்கள், அப்புறம் தங்களுக்கு கிடைச்ச ஆவிக்குரிய வரங்களை வச்சு பெருமை அடிச்சுக்கிறது, இப்படி ஏகப்பட்ட பலவீனங்கள் அங்க இருந்துச்சு. இவ்ளோ பிரச்சனைகள் இருந்தும் பவுல் அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்னு சொல்றாரு. இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நம்மளோட அழைப்பு நம்ம தகுதியையோ நாம எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்குங்கிறதையும் சார்ந்ததில்லை. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். நாம இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுக்கு நம்மளோட சுயபலமோ திறமையோ காரணமே கிடையாது. இது முழுக்க முழுக்க நம்மள கிருபையா அழைச்ச தேவனுடைய அந்த மாறாத, அசைக்க முடியாத உண்மையினாலே மட்டும்தான் சாத்தியமாயிருக்கு. சரி, நாம திரும்ப திரும்ப தேவனின் உண்மை தன்மைன்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன? நம்ம விசுவாசத்துக்கே ஒரு நங்கூரம் மாதிரி இருக்கிற அந்த குணத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். தேவனுடைய உண்மைத்தன்மைங்கிறது அவரோட மாறாத சுபாவங்கள்ல ஒண்ணு. அதாவது நம்மளோட செயல்களை பொறுத்து அது மாறவே மாறாது. நாம நல்லா இருந்தா உண்மையா இருக்கிறது, தப்பு செஞ்சா மாறிடுறது, அப்படியெல்லாம் கிடையாது. அவர் உண்மையுள்ளவர்னா, சிம்பிளா சொல்லணும்னா, அவர் கொடுத்த வாக்கிலிருந்து ஒருபோதும் பெண் வாங்கவே மாட்டார். அவ்வளவுதான். நிறைய நேரங்கள்ல நாம தடுமாறி தேவனை விட தூரமா போயிடலாம் இல்லையா? நம்ம கொடுத்த வாக்க கூட மறந்துடலாம். ஆனா தேவன் அவர் செஞ்ச உடன்படிக்கையில ரொம்ப உறுதியா இருக்காரு. ஏன்னா, திரும்பவும் சொல்றேன், அவரோட உண்மை நம்ம தகுதிய பொறுத்ததில்ல, அது அவரோட சுபாவம். இது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலான விஷயம் இல்லையா? அப்போ இவ்வளவு உண்மையுள்ள தேவன் நம்மள எதுக்காக அழைச்சிருக்கார்? சும்மா ஒரு பேருக்கு கூப்பிட்டு வச்சிருக்காரா? இல்லவே இல்ல. அவரோட அழைப்புக்கு பின்னாடி ஒரு மிக உன்னதமான நோக்கம் இருக்கு. அது என்ன நோக்கம்? அந்த நோக்கம் கிறிஸ்துவோட ஒரு ஐக்கியம். இதுதான் நம்ம அழைப்போட மையப்புள்ளியே. இது ஏதோ ஒரு சாதாரணமான உறவு கிடையாது. இது கிறிஸ்துவோட நாம ஒன்னாவே இணைக்கப்படுற ஒரு அனுபவம். இந்த ஐக்கியம் எவ்வளவு முக்கியம்னா, யோசிச்சு பாருங்க. நம்ம கர்த்தராக இயேசுவே சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி நமக்காக இதத்தான் ஜெபம் பண்றாரு. பிதாவும் அவரும் எப்படி ஒன்னா இருக்கிறாங்களோ அதே மாதிரி நாமளும் அவரோட ஒன்னா இருக்கணுங்கிறது தான் அவரோட இருதயத்தின் விருப்பமா இருந்துச்சு. சரி, இந்த ஐக்கியம், இந்த யூனியனுங்கிறது கொஞ்சம் ஆழமான ஒரு கான்செப்ட் மாதிரி தெரியலாம். இதை நம்ம எப்படி சுலபமா புரிஞ்சுக்கிறது? வேதம் நமக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த 2 உதாரணங்களை, 2 உருவகங்களை கொடுக்குது. வாங்க, அதுல முதல் உதாரணத்தை இப்ப பார்க்கலாம். முதல் உருவகம் இயேசுவே சொன்னதுதான், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இது ஏதோ ஒரு கதை மாதிரி சொல்லப்பட்ட ஓமை மட்டும் இல்ல. இது நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவோட ஆணி வேறையே விளக்குது. இந்த திராட்சை செடி உதாரணம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? ரொம்ப சிம்பிள். முதல்ல செடியிலிருந்து கொடியை பிரிச்சுட்டா அந்த கொடிக்கு உயிர் இருக்குமா? இருக்காது. அதே மாதிரிதான் கிறிஸ்துவ விட்டு பிரிஞ்சா நமக்கு ஆவிக்குரிய ஜீவன் கிடையாது. 2வது, ஒரு கொடி தானாவே கனி கொடுத்துடுமா? முடியாது. அது செடியோட இணைஞ்சிருந்தாதான் கனி கொடுக்கும். நாமளும் கிறிஸ்துவோட இணைஞ்சிருந்தாதான் கனி கொடுக்க முடியும். கடைசியா, ரொம்ப முக்கியமா, அந்த செடியில இருக்கிற ஜீவசத்து எப்படி கொடிக்குள்ள இடைவிடாம போய்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி கிறிஸ்துவன் ஜீவன் நமக்குள்ளேயும் எப்பவும் பாஞ்சிக்கிட்டே இருக்கு. இதுதாங்க அந்த ஐக்கியம். இப்போ 2வது உருவகத்தை பார்க்கலாம். பவுல் இதை சொல்லும்போது கிறிஸ்துவ தலைனும் நம்மள, அதாவது சபைய, அவருடைய சரீரம்னும் சொல்றாரு. இதுவும் பிரிக்கவே முடியாத ஒரு உறவை எவ்வளோ அழகா விளக்குது பாருங்க. இதை யோசிச்சு பாருங்க. நம்ம தலை என்ன சொல்லுதோ அதுதானே நம்ம உடம்பு செய்யுது. கைய, கால் எல்லாமே தலை சொல்றத கேக்குது. அதே மாதிரி சரீரமாகிய நாம தலையாகிய கிறிஸ்துவன் சித்தத்துக்கு கீழ்ப்படியணும். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நாம இந்த பூமியில செயல்படுத்தணும். தலையை விட்டு உடம்ப பிரிக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த ஐக்கியத்துல பிரிவே கிடையாது. சரி, இப்போ நாம பேசின இந்த இறையல் உண்மைகள் எல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு, நம்ம டெய்லி லைஃப்க்கு இது எப்படி பொருந்தும்?
இந்த ஐக்கியத்தோட பிராக்டிக்கல் யூஸ் என்ன? இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கிறதுங்கிறது நாம செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு டிக்கெட் மட்டும் கிடையாது. கண்டிப்பா இல்ல. அது ஒவ்வொரு நாளும் நம்மள மாத்தக்கூடிய ஒரு ஜீவனுள்ள உயிரோட்டமான அனுபவம். அதனால நம்ம வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம தனியா நிக்கல. நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து தான் அந்த போராட்டத்தை சந்திக்கிறாரு. அவரோட பலத்துல தான் நம்ம ஜெயிக்கிறோம். இது எவ்ளோ பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தை. ஆக நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வரோம். இந்த மாதிரி ஒரு உன்னதமான பிரிக்கவே முடியாத ஒரு உறவுக்குள்ள நாம எப்பவும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த உண்மையுள்ள தேவன் நம்மள அழைச்சிருக்கார். நம்ம பலவீனத்தை பார்த்து அவர் நம்மள கைவிட்டுட மாட்டார். அவரோட உண்மைதான் நம்மளோட பாதுகாப்பு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.